வெல்கம் யூவர்ஸ். குயின் யுவர் கிங்டம்ல இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற புதுமையான விஷயம் என்ன நம்ம பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் தான் செய்ய போறோம் ஆரிகாமில. ஆரிகாமில மஷ்ரூம் செய்யறதுக்கு நான் ஆரிகாமி பேப்பர் எடுத்திருக்கேன். இது 1 சைட் கலர் பேப்பர். இந்த கலர் பேப்பர் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நீங்க ட்ரை பண்றது நியூஸ் பேப்பர்ல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி கலர் பேப்பர்ல செய்யுங்க. நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ஷேப் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கொயர் ஷேப் பேப்பர்ல நம்ம வெர்டிக்கல் ஸ்ட்ரைப், அதாவது ஃபோல்டு தான் நம்ம பண்ண போறோம். வெர்டிக்கல் ஃபோல்டு நம்ம பண்ண போறோம். அதுக்கு கலர் பார்ட் வெளியே இருக்க மாதிரியும் இந்த இது வந்துட்டு உள்ள இருக்க மாதிரி இப்படி வந்துட்டு இது வெர்டிக்கலா நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி ஃபோல்டு 2 கார்னர் எட்ஜையும் நல்லா கரெக்டாக வச்சுட்டு இப்படி உங்களோட ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் டைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இப்போ டைட்டாக ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த க்ரீஸ் நல்லா ஆகிடும், நல்லா டைட் ஆகிடும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், அதே மாதிரியே செகண்ட் அகைன் ஒரு ஃபோல்டு பண்ணணும். செகண்ட் ஃபோல்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு வெர்டிக்கலாக பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே வெர்டிக்கல் ஃபோல்டு தான் இதுவும். அதே மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்துட்டு இந்த எஜ்ஜும் இந்த எஜ்ஜும் கரெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு கீழே டேபிளில் வச்சுட்டு, டேபிளோ இல்லை ஃப்ளோரோ வாட் எவர் யூ ஹேவ் இட்னா அதில் வச்சு நல்லா டைட்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைட்டாக ஃபோல்ட் ஆகிடும். டைட்டாக ஃபோல்ட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு திருப்பி அகைன் ஒரு வெர்டிக்கல் ஃபோல்டு. அகைன் ஒரு வெர்டிக்கல் ஃபோல்டு பண்ணோன்னே அதே மாதிரி 2 கார்னரையும் கரெக்டாக வச்சு மேட்ச் பண்ணிவிடுங்க. மேட்ச் பண்ணி கீழே டேபிளில் வச்சுட்டு இப்படி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகிடும்னா க்ரீஸ் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ வந்துட்டு 3 ஃபோல்டு நம்ம பண்ணியிருக்கோம். இந்த 3 ஃபோல்டையும் நான் என்ன பண்ணுறேன், அன்ஃபோல்டு பண்ணுறேன். அன்ஃபோல்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி க்ரீஸ் லைன்ஸ் வந்துட்டு நமக்கு க்ரீஸ் லைன்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த லைன்ஸோட ஸ்ட்ரிப்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா அதோட மார்க் நல்லா தெரியும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு க்ரீஸோட மெஷர்மெண்ட் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு ஃபோல்டு, இந்த ஃபோல்டு வரைக்கும் ரைட் இந்த சைட்லேருந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு நான் அப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரியே இந்த சைடு நம்ம ஃபோல்ட் பண்ணணும். ஆனால் இந்த சைடு ஃபோல்டு வந்து இன்வெர்ட்டாக இருக்குது. இந்த ஃபோல்டு இந்த க்ரீஸ்லேயே நான் என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக அந்த ஒரு ஃபோல்டு வரைக்கும் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, டாப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன ஃபோல்டு ஒன்று, இது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நமக்கு ஒரு ஷேப்பு, அந்த மஷ்ரூமோட ஷேப் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த ஃபோல்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், டாப்பில் ஒரு ஸ்ட்ராங் ஃபோல்டு என்ன பண்ணிடுறேன், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுறேன். இது ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, அகைன் இது என்ன பண்ணுறேன்னா எனக்கு இந்த அளவுக்கு ஒரு 3/4 அளவுக்கு கால்வாசி அளவுக்கு கேப் விட்டு இதை ஹாஃப் மெஷர்மெண்ட் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு நமக்கு மஷ்ரூமோட ஸ்டெம்மாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஸ்டெம் இருந்தால் தான் அழகாக இருக்கும். ஸோ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன், இது இருக்கிற இந்த பார்ட் ஃபுல்லாக இந்த பார்ட்டை மட்டும் ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கோங்க. அதை என்ன பண்ணுறேன், இந்த அளவுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக ஈவனாக எட்ஜஸ் கரெக்டாக மேட்ச் ஆகணும். நீங்கள் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த கார்னர் கரெக்டாக இந்த லைனோட மேட்ச் ஆகும். நீங்கள் இப்படி இந்த எட்ஜஸ் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதை ஃப்ளிப் இட் ஓவர் பண்ணணும். ஃப்ளிப் இட் ஓவர் அப்படின்னா என்னென்னா இதை இப்படி திருப்பி வைக்கணும். ஃப்ளிப் இட் ஓவர் மீன்ஸ் திருப்பி வச்சுட்டாச்சு. இப்போ திருப்பி வச்சதுக்கப்புறம் இப்போ இதில் நமக்கு தெரியும், இதில் மார்க்ஸ் இருக்குது 1 2 3 மார்க் நமக்கு இதில் நல்லாவே க்ரீஸ் லைன் நல்லா தெரியும். இப்போ இதில் இதுதான் சென்டர் லைன். நமக்கு இந்த க்ரீஸ் லைன் தான் சென்டர் க்ரீஸ் லைன். க்ரீஸ் லைனுக்கு பக்கத்தில் இருக்கிற க்ரீஸ் லைன் எடுத்துக்கிறேன். இதுதான் வந்துட்டு மார்க். அதே மாதிரி நம்ம சென்டர் லைனுக்கு இந்த சைடும் இருக்கிறதும் இந்த சைடு இருக்கிறது தான் நமக்கு இப்போதைக்கு மெயினான பாயிண்ட். ஸோ இதே மாதிரியே இதுக்கு கீழே நான் என்ன பண்ணிக்கிறேன், டயகனலாக நான் என்ன பண்ண போகிறேன், ஃபோல்ட் பண்ண போகிறேன். இங்கேருந்து இதுதான் வந்து சென்டர் லைனுக்கு பக்கத்தில் ரைட் சைடில், இதே மாதிரி சென்டர் லைனுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடு. ஸோ இந்த க்ரீஸ் பாயிண்ட்டை மட்டும் நல்ல ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சுட்டு இந்த க்ரீஸ் லைனுக்கு கீழே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற க்ரீஸ் லைனோட எட்ஜஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதை ஃபோல்ட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகணும் ஃபோல்டிங். இது அதே மாதிரி கீழே அதுக்கு ரைட் சைடில் கரெக்டாக வச்சுட்டு இந்த சைடும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உள்ள அந்த ஃபோல்டிங் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டோட எட்ஜில் நமக்கு ஃபோல்டாக இருக்கணும். இந்த ஃபோல்டோட எட்ஜில் வந்துட்டு ஃபோல்டாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கார்னரில் வரும்போது இதோட எக்ஸ்ட்ரா பீசஸ் வரும் நமக்கு ஃபோல்டிங்க்கு. ஓகேயா, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த சைடு ரைட் சைட் பண்ண மாதிரியே லெஃப்ட் சைடு. இப்போ இதுதான் சென்டர் ஃபோல்டிங்க்கு பக்கத்து ஃபோல்டிங். இது நம்ம என்ன பண்ணணும், கிராஸாக இப்படி வெர்டிக்கலாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இப்படி வெர்டிக்கலாக வந்துடும். இதை நம்ம அசியூம் பண்ணக்கூடாது. இங்கேருந்து இந்த டயகனல் லைன் கரெக்டாக நேராக இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கீழே இருக்கிற பாட்டம் லைனுக்கு நமக்கு மேட்ச் ஆகணும். ஸோ இதை நான் இப்படி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டை நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிறது. ஸோ இதுதான் நமக்கு கைட்லைன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த லைன் ப்ளஸ் இந்த லைன், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக ஃபோல்டு மேட்ச் ஆகி
இப்படி மேட்ச் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணுறேன், கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்னர் கரெக்டாக வந்துட்டு மேட்ச் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இங்கே ரைட் சைடு ஃபிங்கர்ஸ் வச்சு நான் ஹோல்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு ஃபிங்கர்ஸ் வச்சு நான் ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஓகேயா? இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இந்த ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஃபோல்டில் இந்த ஃப்ளாப் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளாப்பை ஃபிங்கர்ஸை உள்ளே கொடுத்து இந்த சென்டர் லைன் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் லைன் வந்து கரெக்டாக இந்த டயகனல் லைனோட மேட்ச் ஆகணும். இந்த சென்டர் லைன் இந்த டயகனல் லைனோட மேட்ச் ஆகிற மாதிரி இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த சைடும் நம்ம என்ன பண்ணிடணும், ப்ரெஸ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி டயகனலாக வரும், ஒன்றும் ப்ராப்ளம். இதே மாதிரியே நம்ம இந்த சைடும் என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி ஃபிங்கர்ஸ் இதை ஓப்பன் பண்ணாவே இதுக்குள்ளே வந்துட்டு பேப்பர் இந்த மாதிரி போகும். இது உள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபிங்கர்ஸை கொடுத்து இந்த லைன் சென்டர் லைன் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் லைனை கரெக்டாக இந்த டயகனல் லைனோட மேட்ச் ஆகிற மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த சைடு ஹோல்ட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் இந்த சைடு ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஓரளவுக்கு வந்துட்டு ஷேப் கிடச்சிருக்கு. இனி அடுத்ததும் அதே மாதிரி மெயின் பார்த்து தான். இப்போது இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இப்போது இந்த ஸ்டெப்பில் இந்த எட்ஜிலேருந்து இந்த சென்டருக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இதை நான் ஃபோல்ட் பண்ண போகிறேன். இங்கே ஒரு ஃபோல்டிங் இருக்கும் நமக்கு, நம்ம ஏற்கனவே எடுத்திருந்தோம் அந்த க்ரீஸ் லைன், இந்த ஃபோல்டு இருக்குல்ல, இந்த ஃபோல்டு தான் நமக்கு மெயின். அதே மாதிரி இதை டோட்டலாக ஃபுல் பேப்பரை எடுத்து இது இப்படி க்ராஸாக வச்சுட்டு இந்த ஃபோல்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஃபோல்டு இங்கே இருக்குது, அதை ஓவர்லேப் பண்ணக்கூடாது. கரெக்டாக அந்த ஃபோல்டு எங்கே முடியுதோ அந்த இடத்துக்கிட்ட பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இது அதே மாதிரி ஷார்ப்பாக இருக்கணும், இதுவும் ஷார்ப்பாக இருக்கணும், இங்கேயும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். இப்படி கரெக்டாக மேட்ச். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா, இங்கேயும் நான் இங்கே ஹோல்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஃபோல்டு கிட்ட. ஸோ இப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மார்க் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபோல்ட் பண்ணுங்கள். இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது இந்த கீழே இருக்க அந்த கலர் பார்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இருக்கும். இது அடுத்த ஸ்டெப்பில் நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி இந்த சைடு நான் என்ன பண்ணுறேன், இங்கே இதுதான் ஷார்ப்பு. ஸோ இங்கே ஃபோல்டிங் வந்து எனக்கு க்ரீஸ் மார்க் இங்கே இருக்குது. ஸோ நமக்கு க்ரீஸ் மார்க்கு தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டே க்ரீஸ் மார்க்கை கரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கணும், மார்க் பண்ணிக்கணும், நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். இப்போது அதே மாதிரி என்ன பண்ணுறேன், இங்கேயும் இங்கே தான் எனக்கு ஃபோல்டிங் முடியுது. ஸோ இந்த ஃபோல்டிங் கிட்ட நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்படி பிடிச்சிடுறேன். பிடிச்சி கரெக்டாக அப்படி வச்சிட்டிங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி ஷார்ப்பாக இருக்கணும். நான் ஸோ மித்த பார்ட்டெல்லாம் அசையக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா பார்ட்ஸையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபிங்கர்ஸ் வச்சு ஹோல்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா. இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நல்லா டைட்டன் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஷேப் நமக்கு நல்லா கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாவே இந்த இடம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட் இந்த சைடில் முடிச்சிடுறேன். இதை கரெக்டாக இந்த டயகனல் இந்த ஒயிட் ஸ்பேஸ் தெரியுது இல்லையா, இந்த ஒயிட் ஸ்பேஸ் தெரியுற வரைக்கும் இதை என்ன பண்ணிடுறேன், மேலே இப்படி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஸோ யூ ஃபோல்ட் இட் லைக் திஸ். The same way you have to do this side also. இதே மாதிரி இந்த சைடும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா போதும். ஆரிகாமியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கட் பண்ணக்கூடாது, பென்சில் வச்சு மார்க் பண்ணுறது நோ நீடட். அதே மாதிரி ஃபோல்டிங்லேயே எல்லா ப்ரொசீஜரையும் கொண்டு வர்றது தான் வந்து ஆரிகாமி. ஸோ இப்போ இதை நம்ம ரைட் சைட் ஃப்ளிப்பிட்டு ஓவர் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் நம்மளோட மஷ்ரூம் ஷேப். ஓகேயா? ஸோ இதை மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிடுங்க. நியூஸ் பேப்பரில் அதே மாதிரியே தான் நான் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். நியூஸ் பேப்பரில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து கலர் பேப்பரில் செய்யுங்க. இது வந்து நீங்கள் இந்த கலர்லாம் பண்ணணும், இந்த ஷேப்பில் தான் பண்ணணும், இந்த சைஸில் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு இன்னோவேட்டிவாக நீங்கள் உங்களுக்கு எப்படியெல்லாம் தோணும், என்ன கலர்லாம் பண்ணணும் தோணும், என்ன டிசைன் பண்ணணும் தோணும், நான் வந்துட்டு ட்ரா பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லிக்கிறேன். அடிஷ்னலாக நீங்கள் கலர்ஸ் ஆட் பண்ணுறது வந்துட்டு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆரிகாமி மஷ்ரூம் ரெடி. வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching viewers. See you on next video.